ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிரான், அதாவது லூசிபர் படத்தோட பார்ட் 2 தான் இந்த எம்பிரான். அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன்லால் சார் நடிச்சிருக்காரு, பிருத்திவிராஜ் சார் நடிச்சிருக்காரு, மஞ்சு வாரியர் மேம் நடிச்சிருக்காங்க, டொவினோ தாமஸ் சார் இவங்க எல்லாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டொவினோ தாமஸ் சார் தான் இந்த படத்தில் வந்து சிஎம்மாக நடிச்சிருக்காரு. இவர் 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த கட்சி பிடிக்கல, இந்த கட்சியில் நிறைய பாலிடிக்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து நான் டெவலப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்டு வராரு. அவங்க வந்து யார், அந்த அப்பாவோட கட்சி என்னாச்சு, அந்த கட்சியை எப்படி அவங்களாம் காப்பாற்றினாங்களா இல்லையா, டொவினோ தாமஸ் சார் வந்து புதுசாக கட்சி ஓப்பன் பண்ணாங்களே, வந்த 2 பேர் யார், மோகன்லால் சார் என்ன ஆனார், 5 வருஷமாக காணாமல் போயிருப்பார், அவர் என்ன ஆனார், அவர் வந்தாரா, அவர் யார் அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த எம்பிரான் அப்படின்ற இந்த படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மோகன்லால் சாரியே காட்ட மாட்டாங்க. வில்லன்கள் பண்ணுற அட்டூழியம் கொடூரம்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அதுதான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் வந்து டொவினோ தாமஸை காட்டுவாங்க, அவங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மோகன்லால் சாரை வந்து ஒரு பயங்கர கெத்தாக காட்டியிருக்காங்க. அவர் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் பில்டப்புங்க அதிகமாக இருக்கும். மியூசிக் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபும் ஓகே. இவங்க வந்து ஸ்டோரியை வந்து கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் பார்ட் 3க்கான லீட் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, டொவினோ தாமஸை வந்து வில்லனாகவும் லைட்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, அவரும் ஆல்ரெடி ஒரு ஹீரோ ஆகிட்டார். ஸோ அவருக்கான மாஸ் சீன்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படியே ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து என்ன தான் அவர் அங்கேருந்து வந்து வில்லனுங்களாம் எதுக்குற மாதிரி வந்தாலும் அப்போ ஒரே ஒரு டைலாக் சொல்லுவார், நான் என் அண்ணன் சொல்லி தான்டா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல பயங்கர மாசாக இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மோகன்லால் சாருக்காகவும் பிருத்திவிராஜ் சாருக்காகவும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு டைமாவது ட்ரை பண்ணலாம். லூசிபர் பார்ட் 1 படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த படமும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் பார்ட் 1 அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மோகன்லால் சாரியை 1 மணி நேரம் கழித்து காட்டுறதால படம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவராலாக மோகன்லால் சாருக்காக வேணால் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவரை வந்து செம்ம மாதம் காட்டியிருப்பாங்க. அவர் வருது லேட்டாக இருந்தாலும் நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேண்டா அப்படின்னு ஒரு சில பல சம்பவங்கள்லாம் பண்ணுவார், அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.